நமச்சிவாய். ஜெய் வராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய சாம்ராட் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. ஆகஸ்ட் மாத ராசி. இந்த ஆகஸ்ட் மாசத்தை பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் கிரக அமைப்பு, பிளானட்ஸ் உடைய மூவ்மெண்ட் என்னன்னு பார்த்துடலாம். ஆகஸ்ட் மாசத்துல செவ்வாய் பகவான் மிதுனத்திலையும் சூரியன் சிறப்பான அம்சத்துல இருக்கிறார். எப்படி பார்த்தாலும் ஆகஸ்ட் 15 வரையிலும் 1 தேதி வரையிலும் கடகராசியில குருவோடு இணைவு, குரு சூரியன் தொடர்பு. அது ஒரு மிகப்பெரிய யோகம், ஒரு மிகப்பெரிய பதவி உயர்வு, அந்தஸ்து, மிகப்பெரிய வெற்றி, இதெல்லாம் கொடுக்கக்கூடியது. எப்போ ஆகஸ்ட் 15 வரையிலும் அந்த குரு சூரியன் தொடர்பு. ஆகஸ்ட் 15 31 தேதி வரையிலுமே கூட சூரியன் சிம்ம ராசிக்கு வந்துடுறார். அப்போ சொந்த வீட்டுல உட்காராரு, ஆட்சி பலம் பெறுகிறார். அப்போ எப்படி பார்த்தாலும் சூரியன் சிறப்பா இருக்காரு. செவ்வாய் சுக்கிரன் பலம் உயர்ந்து இருக்கிறாங்க. அதே போல சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார். இப்ப இதை பேஸ் பண்ணி 12 ராசி அன்பர்களுக்கும் என்ன உங்க ராசிக்கு ஆகஸ்ட் மாசம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க. மிதுன ராசி ஆகஸ்ட் மாதம், மிதுன ராசிக்கு தான் இந்த மாதம் சிறப்பா இருக்கு. நல்ல நேரம் துவங்கியது. மிதுன ராசியை பொறுத்தவரை ஒரு குட் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த மாசத்துல இருந்து உங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கை ஆரம்பம். தொட்டது எல்லாம் தொடங்கும். லாபஸ்தான அதிபதி 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் எங்க இருக்காருங்க? மிதுனத்துல உட்கார்ந்து இருக்கிறார். லாபாதிபதி லாபஸ்தான அதிபதி செவ்வாயா இருப்பாரு. ஆனால் செவ்வாய்க்கு வீரம் அதிகம். நீங்க செய்ப்ப நான் பாத்துக்கிறேன், நறுங்கம்மா நீ எடுத்து செய், யார் என்ன சொல்றாங்க, அந்த தைரியத்தை கொடுக்கக்கூடியவர். தொடர்ந்து பல கஷ்டங்களை சந்தித்து வந்த மிதுன ராசி என்பர்கள், ஒவ்வொரு பண கஷ்டமா இருக்கலாம், மனசு கஷ்டமா இருக்கலாம், அதிகாரத்தால வரக்கூடிய கஷ்டங்களாக இருக்கலாம், அல்லது நண்பர்களே எதிரிகளாக மாறிவிடுவது, குடும்பத்துல வரக்கூடிய பிரச்சனைகள், அதே போல மறைமுகமான வெளியில சொல்ல முடியாத ஒரு சில மறைமுகமான பிரச்சனைகள், எது எதனால நடக்குதுன்னு நம்மளால புரிஞ்சுக்கவே முடியாது, கண்டுபிடிக்கவே முடியாது. ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமையானால் அவையெல்லாம் விலகும், தைரியம் அதிகரிக்கும், மனக்குழப்பம் தீரும், மனசுல குழப்பம் நீங்கும், மனசுல தைரியம் அதிகரிக்கும். நிச்சயமா என்னால கான்பிடன்ட் அதிகரிக்கும். மெயினா நம்பிக்கை பிறக்கும். அதனாலதான் புதிய வாழ்க்கை ஆரம்பம்னு ஒரு வார்த்தையை சொன்னேன். சார் செவ்வாய் ராசியில இருக்கிறாருங்க, அவரை விட ஒரு வீரம், அவரை விட ஒரு வீரியம் கொடுக்கக்கூடிய, தைரியம் கொடுக்கக்கூடிய கிரகம் வேற எதுவுமே கிடையாது. சனிக்கும் தைரியம் ஜாஸ்தி, ஆனா அதை விட 1000 மடங்கு ஜாஸ்தி செவ்வாய்க்கு. அதே போல அரசு துறையில ஒர்க் பண்ணக்கூடியவங்க, அரசாங்கத்தை நம்பி இருக்கக்கூடியவங்க, அரசாங்கத்தில் இருந்து நம்பிக்கையா வருமானம் பணங்காசு சம்பாதிக்கக்கூடியவங்க, அரசு அதிகாரிகளாக இருக்கலாம், இல்ல கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம், இல்ல கவர்மெண்ட் ரிலேட்டடா பிசினஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், டெண்டர் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, இல்ல MP MLAs அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க. அப்ப ஏதேனும் ஒரு வகையில் அரசாங்கத்திலிருந்து ஒரு வருமானம், ஒரு வெகுமதி அல்லது ஒரு சம்பளம், அப்ப அரசாங்கத்தால் அனுகூலம் அதிகமாக இருக்கும். அதே போல அரசியல் தலைவர்களுக்கு அற்புதமான நேரம், அரசியல்ல ஈடுபட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு அற்புதமான கால நேரம், அதிகாரங்கள் கிடைக்கும், புதிய பொறுப்புகள் சேரும், நல்ல பதவிகள் உங்களுக்கு கிடைக்கும், புதிய பதவிகள் அல்லது புதிய பொறுப்புகள் உங்களை சேரும். கவலை வேண்டாம் மிதுன ராசி அன்பர்களே. அதே போல 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு தடையற்ற வருமானம், எங்க தங்கு தடையின்றி உங்களுக்கு பணங்காசு ரெகுலரா ஒரு இன்கம் வர கிரியேட் ஆகும். நீங்க ஒரு ஏஜ்டு பர்சனா இருக்கலாம், இல்ல ஒரு ஃபேமிலி பர்சனாக இருக்கலாம். ஒரு ரெகுலர் இன்கம், ஒரு வருமானம் ஒரு வயசான பருவத்தில் தான் வருமானம் நமக்கு ரொம்ப முக்கியம். ஒரு ரிட்டையர்ட் பர்சனா ஒரு 45 வயசு 50 வயசுக்கு மேல தான்
நம்ம ரெகுலர் இன்கம் நமக்கு தேவை. ஒரு ரெண்டல் பிஸ்னஸாக இருக்கலாம், ஒரு ஸ்டார்ட் அப் பிஸ்னஸாக இருக்கலாம், ஒரு ஆப்பாக இருக்கலாம், ஐடி பிஸ்னஸாக இருக்கலாம், இல்லை ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம். அப்போ சின்ன சின்ன தொழில் செய்யக்கூடியவர்கள், ஒரு அரசியலில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, சினிமா துறையை சார்ந்தவங்கலாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. அப்ப மிதுன ராசி அன்பர்களே, இந்த ஆகஸ்ட் மாசம் செவ்வாய் ராசிநாதன் மட்டுமல்லாது லாபஸ்தான அதிபதி ராசியில் அமைந்திருக்கிறார். லாபம் அதிகரிக்கும், தைரியம் அதிகரிக்கும், தடைகள், அந்த உங்களுக்கு என்னெல்லாம் காரிய தடைகள் உள்ளதோ அந்த தடைகள் விலகும், வெற்றி மேல் வெற்றி கிட்டும். குறிப்பா மிதுன ராசி என்பர்களே, முருகப்பெருமான் என்ன செவ்வாய் உங்க ராசியில அமைந்திருக்கிறதுனால இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு, ஒன்று புனர்பூசமா இருக்கலாம், மிருகசீரிஷமா இருக்கலாம், அல்லது புனர்பூசமாக இருக்கலாம், உங்க ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான், வள்ளி தேவசேனாவோட இருக்கக்கூடிய ஃபேமிலியோட இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடு, முருகர் ஒரு பாலாபிஷேகம் பண்றது, நொச்சி இலையால அவங்களுக்கு ஒரு அர்ச்சனை பண்றது, அரளி பூ சாத்தி ஒரு நெய் தீபம் ஏற்றி முருகப்பெருமான ஒரு 18 முறை வலம் வருவது நல்ல சிறப்பான பலன்களை கொடுக்கும். ஸோ இந்த ஆகஸ்ட் மாதம் மிதுன ராசிக்கு புதிய வாழ்க்கை ஆரம்பம், அதிர்ஷ்டம் அளிக்கும் மிதுன ராசி அன்பர்களே.